மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 3 சம் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசா வந்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, மக்களே இன்னைக்கு நம்ம வந்து என்ன மாடல் வந்து பார்க்க போறோம்னாங்களே, இப்போ இதுவரையும் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சம் அமௌண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து ஒரு 1000 rupees. ஓகேவா, 1000 rupees வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10% வச்சுக்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 year. ஓகேவா, இப்போ 1000 rupees நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து கடன் வாங்குறீங்க. அப்போ 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்து வாங்கினீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மட்டும்தான் இருக்கும். அது மாறவே மாறாது. ஓகேங்களா, அது மாதிரி சம்ஸ் மட்டும்தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இந்த மாடல் வந்து எப்படின்னாக்க அதே பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees தான். ஓகேவா, ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 2%, செகண்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3%, தேர்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 4% சொல்லிட்டு வருஷம் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் அந்த லாஸ்ட் சம்முக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். ஓகே, புரிஞ்சதா? நம்ம இந்த சம் வந்து நம்ம பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்ல ₹7,500 is borrowed at compound interest at the rate of 2% for the first year, 4% for the second year and 5% for the third year. Find the amount to be paid after 3 years. ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ₹7,500 நீங்க எங்கிட்ட இருந்து கடன் வாங்குறீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அதுல ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2% இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்றோம். செகண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்றோம். தேர்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்றோம். ஓகேவா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம். ஓகேவா, அப்போ 3 years கழிச்சு எவ்வளவு அமௌண்ட் நீங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து கேக்குறாங்க. புரிஞ்சதா? சரி வாங்க, இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா amount equal to principal into 1 plus R1. ஓகேவா, R1 by 100 into 1 plus R2 by 100. R2 by 100. ஓகேவா, அதே மாதிரி 1 plus R3 by 100. ஓகே, equal to principal amount வந்து எவ்வளவு கொடுத்துறாங்க? 7500 into 1 plus R1 வந்து பாத்தீங்கன்னா 2%. அப்போ 2 by 100. 2 by 100. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 4%. அப்போ 1 plus 4 by 100. 4 by 100. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேர்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 5%. அப்போ 5 by 100. ஓகே, 5 by 100. ஓகேவா, இந்த 200 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிவைட் பண்ணலாமா? 100 2 நம்ம வந்து டிவைட் பண்ணலாமா? அப்போ 1 2 சார் 2, 50 2 சார் 100. அப்போ 50. 4 வந்து பாத்தீங்கன்னா 100 வந்து டிவைட் பண்ணுமா? 1 4 சார் 4, 25 4 சார் 100. அப்போ 25. 5 வந்து பாத்தீங்கன்னா 100 20 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணும். அப்போ ஈக்குவல் டு 7500 இன்ட்டு, ஓகேவா, இங்க 50 இருக்கு. 50 இன்ட்டு 1 வந்து பாத்தீங்கன்னா 50. 50 பிளஸ் 1 ஈக்குவல் டு 51 by 50. 51 by 50 இன்ட்டு 25 இருக்கா? 25 இன்ட்டு 1 வந்து பாத்தீங்கன்னா 25. 25 பிளஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 26 by 25 இன்ட்டு 20 வந்து பாத்தீங்கன்னா மேல போனோம் 20 பிளஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 21 by 20. அப்போ கீழே இருக்க 2 ஜீரோவும் மேலே இருக்க 2 ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்து 25 வந்து பாத்தீங்கன்னா 75 3 டைம்ஸ் வந்து டிவைட் பண்ணுவோம். அப்போ ஈக்குவல் டு 51 இன்ட்டு 3 வந்து பாத்தீங்கன்னா 153. 153 இன்ட்டு 21 into 26 divided by 5 2s are 10. ஓகேவா, அப்போ
அப்போ 153 into 26 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 3 2s are 6, ஓகே 5 6 5s are 6 3s are 18. அப்போ 1 இங்க வந்து பார்த்தீங்கன்னா 18 8, ஓகேவா? 6 5s are 30 30 plus 1 வந்து பார்த்தீங்கன்னா 31, ரிமைண்டர் 3, ஓகேவா? 6 1s are 6 6 plus 3 9, ஓகே 3 2s are 6 5 2s are 10 0, ரிமைண்டர் 1, 2 1s are 2 2 plus 1 வந்து பார்த்தீங்கன்னா 3, ஓகேவா? அப்போ 8 7 9 3, ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 3 9 7 8 இன்ட்டு 21/10, ஓகேவா? அப்போ 3978 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 21ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்படி பண்ணோம்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் வரும். அப்போ 3978. 2 வந்து பார்த்தீங்கன்னா 8 2s are 16 6, ரிமைண்டர் 1, 7 2s are 14 14 plus 1 வந்து பார்த்தீங்கன்னா 15, ரிமைண்டர் 1, 9 2s are 18 18 plus 1 19, ரிமைண்டர் 1, 3 2s are 6 6 1 வந்து பார்த்தீங்கன்னா 7. அப்போ 8 7 6 வந்து பார்த்தீங்கன்னா 13, ரிமைண்டர் 1, 10 5 வந்து பார்த்தீங்கன்னா 15, ரிமைண்டர் 1, 10 3 வந்து பார்த்தீங்கன்னா 13, ரிமைண்டர் 1, அப்போ 8. அப்போ ஈக்குவல் டு 8 3 5 3 8/10. கீழே வந்து 10 இருந்தாக்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் வந்து 1 டிஜிட் தள்ளி நம்ம வந்து வச்சுக்கலாமா? அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 8353.8. ஓகே மக்களே, புரிஞ்சதா இந்த சம் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணணும்? இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். அப்படி பண்ணோம்னா இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் டு 1 plus R1/100 into 1 plus R2/100 into 1 plus R3/100. இந்த ஃபார்முலால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாத நமக்கு அமௌண்ட் ஈக்குவல் டு 8353.8. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பே பண்ணுவோம். புரிஞ்சுதா? அடுத்த சம் போலாமா? ஓகே மக்களே, அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல் தான். ₹50,000 is borrowed at compound interest at the rate of 1% for the first year, 2% for the second year and 3% for the third year. Find the amount to be paid after 3 years. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹50,000 வந்து borrow. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட கடன் வாங்குறீங்க, அதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 1%, செகண்ட் இயருக்கு 2%, தேர்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% கால்குலேட் பண்ணி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் எங்கிட்ட ரிட்டர்ன் பே பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்குறாங்க. ஓகே, இதுக்கான ஃபார்முலா என்னது? amount equal to principal into 1 plus R1/100 R1/100, ஓகேவா, into 1 plus R2/100 R2/100, ஓகேவா. அடுத்தது 1 plus R3/100, ஓகே, R3/100, ஓகேவா. அப்போ ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 50,000, பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 1 2 3 4. அடுத்தது 1 plus R1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 1% வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 1/100 1/100 இன்ட்டு செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 plus 2%, அப்போ 2/100, அப்போ 2/100. தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 3%, அப்போ 1 plus 3/100 3/100, ஓகேவா. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா 100 டிவைட் பண்ணும். அப்போ 1 2 2, இது வந்து பார்த்தீங்கன்னா 50 டைம்ஸா, அப்போ 50. வேற எதுவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ண முடியாது. ஸோ 50,000 1 2 3 4 இன்ட்டு 100 into 1 100 100 plus 1 equal to 101/100 101/100 into 50 இருக்கா,
1 into 50 50 50 plus 1 வந்து பார்த்தீங்கன்னா 51/50 into 100 into 1 100 plus 3 equal to 103/100 divided by 100. ஓகே, அப்போ இங்க இருக்க 40 மேல இருக்க 40 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலா. அப்போ 1 5s are 5 50 வந்து பார்த்தீங்கன்னா 10 times 10 times வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணும். அப்போ 101 into 51 into 103 ஓகேவா. அப்போ 101 into 51 வந்து பார்த்தீங்கன்னா 101 into 51. அப்போ 1 ஆல மல்டிப்ளை பண்ணா சேம் வேல்யூ தானே வரும் 101. 5 வந்து பார்த்தீங்கன்னா 505 505. அப்போ 1515 ஓகேவா. அப்போ 5151 into 103 ஓகேவா. 103 divided by 10. ஓகே, புரிஞ்சதா. அடுத்தது அப்போ 5151 into 103 into 103 103 வந்து பார்த்தீங்கன்னா 3 1s are 3 5 3s are 15 5 remainder 1 3 1 plus 1 4 5 3s are 15 ஓகே. அடுத்து 0 வந்து பார்த்தீங்கன்னா 3 4 0 1 2 3 4. அடுத்து 1 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1515 அப்போ ஆட் பண்ணோம்னா 3 5 5 0 ரிமைண்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3 5. அப்போ 5 3 0 5 5 3 ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ ஈக்குவல் டு 5 3 0 5 5 3 ஓகேவா. அப்போ டிவைட் பை 10. கீழே 10 இருந்தால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 டிஜிட் தள்ளி நம்ம வந்து டெசிமல் வைக்கணும். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 5 3 0 5 5.3. ஓகே மக்களே, புரிஞ்சதா எப்படி இந்த சம் நம்ம வந்து சால்வ் பண்ணணும் ஓகேவா. இந்த சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சம்மோட சேம் மாடல் தான். 50,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணுறாங்க. அதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்படி வந்தால் கூட அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 plus R1/100 into 1 plus R2/100 into 1 plus R3/100. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 yearsன்றதுனால நம்ம வந்து R3 வரையும் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இதே 2 years மட்டும் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க 1 plus R2 வரையும் தான் நம்ம வந்து ஃபார்முலா போடணும். எத்தனை வருஷத்துக்கு அவங்க வந்து கேட்குறாங்களோ அத்தனை வருஷத்துக்கு R3 வச்சு நம்ம வந்து ஃபார்முலா நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும் ஃபார்முலாவில் ஓகேவா. அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 53055.3 அந்த வேல்யூ தான் 3 years கழிச்சு நம்ம வந்து பே பண்ணுறது. புரிஞ்சதா. அடுத்த சம் போலாமா. ஓகே, அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் சம் வில் அமௌண்ட் டு ஓகேவா. அப்போ சம்முனாக்கு பிரின்சிபல் தான் ஓகே. சம்முனாக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஓகேவா. வாட் சம் வில் அமௌண்ட் டு 15916.59 in 3 years at compound interest. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நாட் இன்டர்நெட் ஓகேவா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஓகே REST ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 1% ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 years இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாக்க 3 to 1 ஓகேவா. ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 3%, செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2%,
தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1%. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட்டு அவங்க வந்து பே பண்ணுறாங்களோ 15916.59. இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு. ஓகேவா, நம்ம இப்போ பிரின்சிபல் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, சரி வாங்க நம்ம சம் சால்வ் பண்ணலாம். இதுக்கும் அதே ஃபார்முலா தான். என்னன்னாக்கா அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 plus R1 by 100 into 1 plus R2 by 100 into 1 plus R3 by 100. ஓகேவா, அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஈக்குவல் டு 15916.59 equal to principal into 1 plus rate of interest வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 3 அப்போ 3/100 100 into 1 plus செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்போ 2/100 தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 plus 1 ஓகேவா, அப்போ 1/100 ஓகேவா. அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா 100 50 டைம்ஸ் வந்து கேன்சல் பண்ணுமா, டிவைட் பண்ணுமா, அப்போ 50 ஓகேவா. அப்போ 15916.59 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 100 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம், மேலே போயிடுச்சுனாலும் 103, ஏன்னா 3 வந்து ஆட் பண்ணுவோம், 103/100 100 இன்ட்டு 50 வந்து பார்த்தீங்கன்னா 51/50 51 divided by 50 இன்ட்டு 100 வந்து பார்த்தீங்கன்னா மேலே 1 இருக்கு, அப்போ 101/100 ஓகேவா. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து லெஃப்ட் சைடு நம்ம வந்து எடுத்துட்டு போயிடலாமா. அப்படி போனோம்னா என்ன வரும், 15916.5 இங்க இருக்கிற டபுள் டிஜிட்டுக்கு இந்த 100 நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ இன்ட்டு 50 இன்ட்டு 100 டிவைட் பை 103 இன்ட்டு 3 into 51 into 101 ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 51 இதை வந்து கேன்சல் பண்ணலாமா. அப்படி பண்ணோம்னா 51 into 3 equal to 153. அப்போ 3 டைம்ஸ் ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அப்போ 61 வந்து பார்த்தீங்கன்னா 51ல 1 டைம்ஸ் அப்போ 10 இருக்கும். 106 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஓகே. அப்போ ரிமைண்டர் 4 இருக்கும், 45 ஆகாது, ஸோ 0. அப்போ 459 வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் ஓகே. புரிஞ்சுதா. அப்போ ஈக்குவல் டு 31209 ஓகேவா இன்ட்டு 50 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து போடணும் ஓகே. 50 into 100 50 into 100 ஓகேவா. 100 divided by 103 into 101 equal to principal ஓகேவா. இப்போ 103 வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கேன்சல் பண்ணலாமா. அப்போ 103 into 3 equal to 309. அப்போ 3 டைம்ஸ் ரிமைண்டர் 3, அப்போ 30 வந்து ஆகுமா, ஸோ ஆகாது, ஸோ 0. அப்போ 309 வந்து பார்த்தீங்கன்னா 103ல 3 டைம்ஸ் ஓகேவா. அப்போ 101 வந்து பார்த்தீங்கன்னா 303 3 டைம்ஸா, ஸோ 3. அப்போ 3 into 15 into 3 equal to 5 into 3 equal to 15 அப்போ 15 1 2 3 30 equal to principal. அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 15,000 ஓகேவா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15,000 அமௌண்ட் தான் நீங்கள் என்கிட்ட கடன் வாங்குறீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் 3 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 3 இயர்ஸ் கழிச்சு 15,916.59 ருபீஸ் வந்து நீங்கள் எனக்கு பே பண்ணுறீங்க. ஓகேவா? இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாக்கல அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R1/100 இன்ட்டு 1 + R2/100 இன்ட்டு 1 + R3/100. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாக்கல R2ஓட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும் ஃபார்முலா. புரிஞ்சதா? அடுத்த சம் போலாமா? ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட் சம் ஆஃப் மணி வில் amount to sum of money நாகல principal. ஓகேவா? sum of money நாகல principal will amount to 699.66 in 2 years. reckoning நாகல calculate பண்றது. ஓகேவா? reckoning compound interest for 1 year at 4% and for the other at 3.1/2% per annum. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 வருஷத்துக்கு மட்டும் தான் நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 4%, செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 3.1/2% நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ வருதுனாக்க 699.66. அப்போது பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போது இதுக்கான ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R1. ஓகேவா? R1/100 R1/100 into 1 plus R2/100. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா R2ஓட நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எதனாலனாக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் மட்டும்தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா R2ஓட நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அமௌண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 699.66 equal to பிரின்சிபல் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ பிரின்சிபல் இன்ட்டு 1 + ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 4%, 4/100 இன்ட்டு 1 + செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 3/1/2. செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 3/1/2. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ரைட் பண்ணலாம்? 3 2s are 6, 6 + 1 = 7. அப்போ 7/2. ஓகேவா? அப்போ 7/200. ஓகேவா? அப்போ 7/200. அப்போ 699.66 equal to principal into 4 வந்து பார்த்தீங்கன்னா 100 25 டைம்ஸ் வந்து டிவைட் பண்ணணுமா? 25 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1 into 25 வந்து பார்த்தீங்கன்னா 25. 25 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 26/25 into 200 into 1 200. 200 + 7 வந்து பார்த்தீங்கன்னா 207. 207/200. 200. அப்போ இந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போனாக்கல மேலே டினாமினேட்டர்ல போயிருமா? அப்போ டெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ 699 பாயிண்ட் வராது. ஏன்னா 100 வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல போனதுக்கு அப்புறம் கேன்சல் ஆயிரும். அப்போ 699 66 into 25. ஓகேவா? 25 into 2 divided by 26 into 207. ஓகேவா? 207 equal to principal. அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா 26 கேன்சல் பண்ணோம், டிவைட் பண்ணாலும் 13. அப்போ 13 வந்து பார்த்தீங்கன்னா 69 5 டைம்ஸ் டிவைட் பண்ணுமா? 5 டைம்ஸ் ரிமைண்டர் 4. 49 வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ 39 ரிமைண்டர் 10 இருக்குமா? அப்போ 106 வந்து பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் ஆகும். 13ல 104 ரிமைண்டர் 2 இருக்கும். 26 வந்து பார்த்தீங்கன்னா 2. 26 வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ 53. அப்போ 5 3 8 82 into
25 ஓகேவா 25 divided by 207 ஓகேவா 207 equal to principal ஓகே 207 வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 414 ஓகேவா ரிமைண்டர் 124 இருக்கும் ஓகேவா 124 207 டிவைட் ஆகாது ஓகேவா 124 இருக்கும் 1242 அப்போ 1242 வந்து பாத்தீங்கன்னா 207 6 டைம்ஸ் வந்து டிவைட் பண்ணுமா 1242 6 டைம்ஸ் வந்து டிவைட் பண்ணும் அப்போ 26 into 25 அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 650 ஓகேவா பிரின்சிபல் ஈக்குவல் டு 650 ஓகே மக்களே புரிஞ்சதா எப்படிங்க சம்முன்னு ஓகேவா 650 அமௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஓகேவா 2 இயர்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 7/2% இன்ட்ரெஸ்ட் அப்போ 2 இயர்ஸ் கழிச்சு நீங்க என்கிட்ட வந்து எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்கன்னாக்க 699.66 ஓகேவா இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்தாக்க amount equal to principal into 1 plus R1/100 into 1 plus R2/100 இந்த ஃபார்முலால வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் புரிஞ்சதா இந்த சம் எப்படின்னு ஓகே மக்களே நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ